Hi students, welcome to Free Tutorial. In this video, let's see class 5 mathematics chapter 5 far and near part 2. Kilometer race அப்படின்ற டாபிக்ல ஷீனா அண்ட் ஜெனிஃபர் ஆர் ஹெல்பிங் டு ஆர்கனைஸ் 3 கிலோமீட்டர் ரேஸ் ஹெல்ப் தெம் வித் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் த ரேஸ். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஷீனாவும் ஜெனிஃபரும் ஒரு 3 கிலோமீட்டர் ரேஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹெல்ப் தெம் வித் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் த ரேஸ். அவங்க கூட அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஹெல்ப் பண்ண சொல்லிருக்காங்க. வாட்டர் ஸ்டேஷன்ஸ் ஆர் டு பி அரேஞ்ச் ஆஃப்டர் எவ்ரி 500 மீட்டர். இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 3 கிலோமீட்டர் ரேஸ்ல ஒவ்வொரு 500 மீட்டர்ஸ்ல என்ன இருக்கணும், தண்ணி வைக்கணும். வாட்டர் ஸ்டேஷன், how many water station must be set up? மொத்தம் எவ்வளவு இருக்கு ரேஸ்? 300 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். இதுல 500 மீட்டருக்கு என்ன வைக்கணும், ஒரு வாட்டர் தண்ணி கேன் வைக்கணும். How many water stations must be set up and what position from the starting point will these water stations be placed? ஸ்டார்டிங்ல எதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ எவ்வளவுனா 500 மீட்டர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க எவ்வளவு இருக்கு, 3 கிலோமீட்டர்ஸ்னு இருக்கு. அப்ப ஜஸ்ட் நம்ம ஒரு நம்பர் லைனை யூஸ் பண்ணிக்கலாமா? ஒரு நம்பர் லைன் போடுறோம். Starting from 0 to 500 மீட்டர்ஸ்ல வச்சுக்கிறோம். 500 மீட்டர். அடுத்து 500 plus 500 எவ்வளவு வரும், 1000 மீட்டர்ஸ். அடுத்து 1500 மீட்டர். அடுத்து 2000 மீட்டர்ஸ். அடுத்து 2500 மீட்டர்ஸ். அடுத்து 3000 மீட்டர்ஸ். அடுத்து 3500 மீட்டர்ஸ். அடுத்து 4000. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். இது ஆக்சுவலா ரேஸ் எவ்வளவுன்னா 3 கிலோமீட்டர் தான். இப்போ 1000 மீட்டர்ஸ்ன்றது என்னன்னு சொல்லலாம், 1 கிலோமீட்டர். இது வந்து 1.5 கிலோமீட்டர். அடுத்து என்ன இருக்கு, 2 கிலோமீட்டர். அடுத்து என்னன்னு சொல்லலாம் நம்ம, 2.5 கிலோமீட்டர். அடுத்து 3 கிலோமீட்டர். இதோட முடிஞ்சு போகுது. 3 கிலோமீட்டர் இதோட முடிஞ்சு போகுது. அப்ப எத்தனை வாட்டர் ஸ்டேஷன் வரும், 500 மீட்டர்ஸ்ல ஒரு வாட்டர் ஸ்டேஷன். அப்ப இங்க ஒண்ணு வருமா, இங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இங்க வரும். நெக்ஸ்ட் செகண்ட் வாட்டர் ஸ்டேஷன் இங்க தேர்ட் வாட்டர் ஸ்டேஷன், இங்க ஃபோர்த் வாட்டர் ஸ்டேஷன், இங்க ஃபிஃப்த் ஒன், இங்க 300 கிலோமீட்டர்ஸ் 3000 கிலோமீட்டர்ஸோட முடியுது. தட் இஸ் 3000 மீட்டர்ஸோட முடியுது. 3000 மீட்டர்ன்றது 3 கிலோமீட்டர். அப்ப என்ன வருது, இங்க 6 வாட்டர், இங்க 6th. அப்ப மொத்தம் 3 கிலோமீட்டர் ரேஸே 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான். அதால நம்ம என்ன பண்றோம், அதாவது 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எவ்ரி 500 மீட்டர்ஸ் நம்ம வந்து நம்பர் லைன்ல போடலாம். 500, 1000 மீட்டர், 1500, 2000 மீட்டர், 2500 மீட்டர்ஸ், 3000 மீட்டர்ஸ். அது என்னன்னு சொல்ற, 1000 மீட்டர்ன்றது 1 கிலோமீட்டர், 2000 மீட்டர்ன்றது 2 கிலோமீட்டர், 3000 மீட்டர்ன்றது 3 கிலோமீட்டர். நடுவுல இருக்கிறது எல்லாம் 0.5, 1.5 கிலோமீட்டர்ஸ், 2.5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது சொல்லலாம். இது வந்து 1/2 கிலோமீட்டர். 500 மீட்டர்ன்றது 1/2 கிலோமீட்டர். அப்ப எத்தனை வாட்டர் ஸ்டேஷன்ஸ் நீடட், அட் வாட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் வில் தீஸ் வாட்டர் ஸ்டேஷன்ஸ் பி பிளேஸ் அப்படின்னு வரும்போது 500ல. இப்போ வாட்டர் ஸ்டேஷன்ஸ், ஹவு மெனி வாட்டர் ஸ்டேஷன்ஸ் மஸ்ட் பி செட் அப். அப்ப மொத்தம் வரணும் நம்ம 6. அப்ப 6 வாட்டர் ஸ்டேஷன்ஸ். 6 water stations must be set up அப்படின்னு சொல்லலாம். At what positions from the starting point will these water stations be placed? Starting எதுல 1/2 கிலோமீட்டர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Children need to stand at an interval of 300 meters to direct the runners. How many children? மேல எல்லாமே இருக்கிறது 300 கிலோமீட்டர் ரேஸ் கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது. Children need to stand at an interval of 3 meter. இப்ப குழந்தைகளை என்ன பண்றாங்கன்னா 300 மீட்டர்ஸ் என்ன பண்றாங்க, நிக்க வைக்கிறாங்க. Children need to stand an interval of 300 meters to direct the runners. ஓகே, ஓடி வரவங்களுக்காக, ரேஸ்ல ஓடி வரவங்களை டைரக்ட் பண்றதுக்காக 300 மீட்டர்ஸ்ல குழந்தைகளை நிக்க வைக்கிறாங்க. How many children are needed? இப்போ 300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல எத்தனை, அதாவது 3 கிலோமீட்டர்ஸ்க்கு எத்தனை குழந்தைங்க தேவைப்படும்? At what position from the starting point will the children be standing? அப்ப ஃபர்ஸ்ட் எங்க நிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க 500 மீட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்க 300 மீட்டர்ஸ்ல எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இந்த 300 மீட்டர்ஸ்க்கு நம்ம போடலாமா. 300 மீட்டர்ஸ் நம்ம இங்க கொண்டு வர நம்பர் லைன், இதையும் நம்பர் லைன்ல நம்ம மெஷர் பண்ணலாம். நம்பர் லைன் போட்டுக்கலாம். அதாவது 300 மீட்டர்ஸ் அப்படின்றதால ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 300ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 0 இது என்னன்னு சொல்ல நம்ம 300, நெக்ஸ்ட் என்ன வரும் 600, நெக்ஸ்ட் 900, நெக்ஸ்ட் 1200, 300 ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் 1500 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட் எல்லாமே மீட்டர் தான். 300 மீட்டர், 600 மீட்டர், 900 மீட்டர், ஓகே 1200 மீட்டர், 1500 மீட்டர், 1800 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட் 2100 மீட்டர்ஸ், 2400 meters,
2700 meters. Next 3000 meters. அப்ப that is 30 meter to direct the runners. How many children are needed அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க 900 to 1000 நடுவுல என்ன வரும், நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் வரும். இங்க 1 கிலோமீட்டர் வரும். இங்க என்ன வரணும்னு சொல்ல, நம்ம 1800 to 2000 நடுவுல 2 கிலோமீட்டர்ஸ் வரும். 2700 300, that is 3000 meters என்றது 3 கிலோமீட்டர்ஸ். இது 3 கிலோமீட்டர். இங்க நியர்பை, இங்க சென்ட்ரல்ல இங்க என்ன வரும், 2 கிலோமீட்டர் இங்க வரும். இங்க 1 கிலோமீட்டர் இங்க வரும். இப்ப எத்தனை 300 மீட்டர்ஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நிக்க வைக்கணும்? இங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நான் நிக்க வைக்கிறேன். இங்க ஒண்ணு, அடுத்து இங்க ஒரு ஸ்டூடெண்ட் நிக்கிறாங்க, இங்க ஒரு ஸ்டூடெண்ட், இங்க ஒன்னு 4, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 6, 7, 8, 9, 10. அப்ப மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 10 students. How many children are needed அப்படின்னா 10 students are needed. 10 children are needed. At what position from the starting point will the children be standing? அப்ப எவ்வளவு வரணும்? 300 மீட்டிங்ஸ்ல 300 மீட்டர்ல அவங்க நிக்கிறாங்க. அதாவது குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற இடம் வந்து 300 மீட்டர்ல ஸ்டார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் அடுத்த சம்முக்கு வரும். Red and blue flags. Okay, red and blue flags are to be placed alternatively at every 50 meter. How many red and blue flags are needed till the finish line? அதாவது வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, red and blue flags are to be placed alternatively at every 50 meter. ஒவ்வொரு 50 மீட்டருக்கும் ஓகே ஒரு ரெட்டும் ஒரு ப்ளூவும் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, பிளாக் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, how many red, எத்தனை ரெட் எத்தனை ப்ளூ flags தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு நம்பர் லைன் டிரா பண்ணிக்கலாம். அதாவது 1 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். ஸ்டார்டிங் வந்து 0. இங்க வந்து என்ன வரணும், this one is 1 கிலோமீட்டர். இங்க வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், 2 கிலோமீட்டர். இங்க 3 கிலோமீட்டர். இப்ப 50 மீட்டர்ஸ், அதாவது வந்து இதுக்கும் நடுவுல, அதாவது வந்து இங்க இருந்து 50 நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். 50 எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப 0க்கும் 1 கிலோமீட்டருக்கும் நடுவுல ஃபர்ஸ்ட் ஒரு 50, அடுத்து 100, 150, 200, 250, 300, 350, 400, 450, 500, 550, 600, 700, 750, 800, 850, 900, 950. இது சேர்த்தா எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 1 கிலோமீட்டர் வரும். இப்ப இந்த 1 கிலோமீட்டர்ல ஃபர்ஸ்ட் எவ்வளவு வரும்? ஃபர்ஸ்ட் வந்து 50 மீட்டர்ல ஒரு ரெட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 50 இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன வருது? ரெட் பிளாக். இங்க வந்து ஒரு ரெட் பிளாக், இது ரெட். அடுத்து வந்து என்ன வருது? ப்ளூ. இங்க ப்ளூ பிளாக், ப்ளூ பிளாக். ஃபர்ஸ்ட் ரெட் பிளாக், அடுத்து ப்ளூ பிளாக், அடுத்து என்ன வரணும்? ரெட், அடுத்து ரெட், அடுத்து என்ன வரணும்? ப்ளூ, ரெட், ரெட், ப்ளூ, ரெட், ப்ளூ, அடுத்து ரெட், அடுத்து ப்ளூ, அடுத்து ரெட், அடுத்து ப்ளூ, அடுத்து ரெட், அடுத்து ப்ளூ, அடுத்து ரெட், அடுத்து ப்ளூ, நெக்ஸ்ட் ரெட், ப்ளூ, ரெட், ப்ளூ, ரெட், ப்ளூ அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கும்போது 10 ரெட், 10 ப்ளூ. அப்ப டோட்டலா எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லுவான்? 20. அப்ப வந்து 20 பிளாக்ஸ் தேவைப்படுது. 20 பிளாக்ஸ்ல 10 ரெட் பிளாக்ஸ், 10 வந்து 10 ரெட், 10 ப்ளூ பிளாக்ஸ் இருக்கு. அப்ப ஒரு 0ல இருந்து ஒரு 1000 கிலோ, தட் இஸ் 1 கிலோமீட்டர். 0ல இருந்து 1 கிலோமீட்டருக்கு வந்து மொத்தம் எத்தனை வருது நம்மளுக்கு? 10 ரெட் பிளாக்ஸ், 10 ப்ளூ பிளாக்ஸ். அப்ப இங்க அதே மாதிரி 1 to 2 கிலோமீட்டர்ஸ்லயும் இங்க என்ன வரும் நம்மளுக்கு? மொத்தமா 20 பிளாக்ஸ். இங்க அதே மாதிரி 20 பிளாக்ஸ். அப்ப இதுல என்ன வரும்? தட் இஸ் 10 ரெட், 10 ப்ளூ, 10 ப்ளூ. அதே மாதிரி இந்த இடத்துல இங்க 20 பிளாக்ஸ்ல இங்க என்ன வரும்? தட் இஸ் 10 ரெட் பிளாக்ஸ், 10 ப்ளூ பிளாக்ஸ். அப்ப டோட்டலா எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது how many red and blue flags are needed till the finish line? ஓகே, மொத்தம் ரெட் பிளாக்ஸ் எத்தனை, ப்ளூ பிளாக்ஸ் எத்தனை? அப்ப டோட்டலா எவ்வளவு வருதுன்னா 30 ப்ளூ பிளாக்ஸ், அதே மாதிரி 30 ரெட் பிளாக்ஸ்.
இப்போ டோட்டலா எவ்வளவு வருது 60 needed. டோட்டலா 60. இதுல 30 blue flags and 30 red flags. கொடி flags அப்படின்னா கொடி, எத்தனை கொடி நடணும் 50 meter rangeல, that is a red flag ஒரு 50. first 0 to 50 red flag, 50 to 100 next blue flag, அதே மாதிரி next 100 to 150 red, அதே மாதிரி 150 to 200ல blue, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டா நம்ம பண்ணோம்னா மொத்தம் எத்தனை வருது, that is first 0 to 1 kilometer 1000 மீட்டருக்குள்ள 10 red 10 blue, அதே மாதிரி 1 kilometer 2 kilometerல the same 20 flags 10 red 10 blue, அதே மாதிரி 2 kilometers to 3 kilometer the same 20 flags 10 red 10 red 10 blue. அப்ப டோட்டலா எத்தனை வருது, that is 30 red 30 blue flags and 30 red flags. Longest train journey. Okay, நீளமான என்ன பயணம், ரயில் பயணம். The longest train journey in India is by the Vivek Express, which runs from, that is, Dilbrok in Assam and Kanyakumari in Tamil Nadu. The longest train journey எதுன்னா எங்கிருந்து எங்க ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நீளமான ட்ரெயின் ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா அஸ்ஸாம்ல இருந்து கன்னியாகுமரி டு தமிழ்நாடு. அது இது பேர் எக்ஸ்பிரஸ் பேரு விவேக் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்றோம். அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய தட் இஸ் டில்புகார் அப்படின்ற இடத்துல இருந்தும் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரின்ற இடத்துல இருந்தும் முடியுது. Look at the stations on the route shown in the table below and answer the questions. இங்க ஸ்டேஷன் நம்பர் 9 எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, தில்புர்கார் அப்படின்ற இடத்துல இருந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அஸ்ஸாம்ல. என்னென்ன ஸ்டேஷன் அப்படின்னா தட் இஸ் ஸ்டேஷன் நம்பர் 9, 14, 22, 34, 40, 45, 55, 65. நேம் ஆஃப் த ஸ்டேஷன் திமாப்பூர், கவுஹாத்தி, நெக்ஸ்ட் ஜல்பைகுரி ரோட், நெக்ஸ்ட் புவனேஸ்வர், விசாகப்பட்டினம், விஜயவாடா, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தில்புர்கார் அப்படி எங்க இருந்து டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 306 கிலோமீட்டர்ஸ். அதாவது திரிமுகார் அசாம்ல இருந்து திமாப்பூர் வரதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 306 கிலோமீட்டர். தட் இஸ் ஸ்டேஷன் 9. அசாம்ல தட் இஸ் தில்புர்கார்ல ஸ்டார்ட் பண்ற அந்த ட்ரெயின் விவேக் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியில முடியறதான டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னா 4187 கிலோமீட்டர்ஸ். இது எல்லாமே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப சில கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க, பார்க்கலாமா ஆன்சரு. The total length of the route from, that is, Dilbrugarh to Kanyakumari is total distance எவ்வளவு கொடுத்திருக்காங்க நமக்கே தெரியும். அங்க இருந்து from starting pointல இருந்து மேல நம்ம டேப்லெட் காலத்தை பாக்குறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் from Dilbrugarh அப்படின்றதுல இருந்து இங்க கன்னியாகுமரி முடியுற டிஸ்டன்ஸ் 4187. அவங்களே கொடுத்துட்டாங்க 4187 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் the distance between Vijayawada and ஜல்பைகுரி ரோடு, அதாவது ஜல்பைகுரி ரோடும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் விஜயவாடா எங்க இருக்கு நம்மளுக்கு, இங்க மேல நம்ம பாக்குறோம் விஜயவாடா இருக்கு 2800 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஜல்பைகுரி ரோடு 983 கிலோமீட்டர்ஸ். அப்ப விஜயவாடால இருந்து அங்க ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி சப்ராக்ட் பண்ணுவோமா, என்ன சப்ராக்ஷன், 2800 கிலோமீட்டர்ஸ் 2800 கிலோமீட்டர் மைனஸ் எவ்வளவு வரும், நம்ம எதை வச்சு சப்ராக்ட் பண்றோம், 983 சப்ராக்ட் பண்றோம். அதாவது 10ல 3 0ல 3 போகாது, அதால பாரோ பண்றோம். இப்ப முன்னாடி 0 இருக்கு, அங்கேயும் பண்ண முடியாது, அதால இங்க என்ன பண்றோம் 7, இங்க இருந்து பாரோ பண்ணிக்கிறோம். 10 - 3 7, 9 இங்க நடுவுல என்ன இருக்கு 9 இருக்கும், 9ல 8 போச்சுன்னா 1, நெக்ஸ்ட் 7ல 9 போகாது, அதால இங்க இருந்து பாரோ பண்ணிக்கிறோம். நம்ம என்ன வருது 17, 17ல 9 போச்சுன்னா என்ன வருது, that is 8, மறுபடியும் இங்க என்ன இருக்கு 1. அப்ப எவ்வளவு வருது டிஸ்டன்ஸ், the distance between விஜயவாடா and that is ஜல்பைகுரி ரோடு அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரணும், that is 1817 கிலோமீட்டர் வருவோமா. The distance between விஜயவாடா and விசாகப்பட்டினம், விஜயவாடாவுக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. The distance between விஜயவாடா எவ்வளவு வருது, நமக்கு மேல பார்த்தோம். விஜயவாடா 2800 கிலோமீட்டர்ஸ், 2800 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் விசாகப்பட்டினம் எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கும்போது 2450. அப்ப ரெண்டத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்றோம். 0ல 0 போகாது, அதுல 0ன்னு வச்சுக்கிறோம். மகத்துல 0 0 ரெண்டுமே 0. இங்க 0ல 5 போகாது, அதுல பாரோ பண்ணிக்கிறோம். 10 இங்க 7, 10ல 5 போச்சுன்னா 5, 7ல 4 போச்சுன்னா என்ன வரும், that is 7ல 4 போச்சுன்னா 3. அப்ப 350 கிலோமீட்டர்ஸ். The distance between விஜயவாடா and விசாகப்பட்டினம் எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு 350 கிலோமீட்டர்ஸ்.
கேக்குறாங்க. which is two stations are far apart? கவுஹாத்தி and திமாப்பூருக்குள்ள டிஸ்டன்ஸா இல்ல புவனேஸ்வர் and ஜல்பைகுரி ரோடுக்குள்ள டிஸ்டன்ஸா எது வந்து தூரமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அத இங்க கால்குலேட் பண்ண போறோம். கவுஹாத்தி டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 556 மைனஸ் திமாப்பூர் வந்து 306. இது ரெண்டு 556 நெக்ஸ்ட் வந்து 306. 6ல 6 போச்சுன்னா 0, நெக்ஸ்ட் 5ல 0னா 5, நெக்ஸ்ட் எவ்வளவு இருக்கு 5ல 3 போச்சுன்னா 2. அப்ப எவ்வளவு வருது? இது 250 கிலோமீட்டர். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் திமாப்பூர் தட் இஸ் கவுஹாத்தி அண்ட் திமாப்பூர் வந்து 250 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் புவனேஸ்வர் அண்ட் ஜல்பைகுரி ரோடு. புவனேஸ்வர் எங்க இருக்கு? 2007 கிலோமீட்டர்ஸ். இங்க நம்ம பாக்குறோம் 2007 கிலோமீட்டர்ஸ் மைனஸ் ஜல்பைகுரி ரோடு 2000. ஜல்பைகுரி ரோடு 983 ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 2007 மைனஸ் 983. இங்க சப்ராக்ட் பண்ணலாமா? 2007 மைனஸ் 983 சப்ராக்ட் பண்ணா 7ல 3 போச்சுன்னா 4, நெக்ஸ்ட் 0ல 8 போகாது, முன்னாடி பாரோ பண்ணனா அங்கேயும் 0 இருக்கு. அப்ப இங்க இருந்து பாரோ பண்ணிக்கிறோம். இது 1 ஆயிடுது, இது 10 ஆயிடுது. 10ல 8 போச்சுன்னா 2, 9 இருக்கு, இங்க ஆல்ரெடி 9 இருக்கு. 9ல 9 போச்சுன்னா 0, நெக்ஸ்ட் 1. அப்ப எவ்வளவு? 1024 கிலோமீட்டர்ஸ். 1024 கிலோமீட்டர். அப்ப எது வரும்? which two stations are farther apart? கவுஹாத்தி டு இது வந்து 250, இது வந்து 250, இது எவ்வளவு வரும்? 1024. அப்ப எது ஒரு ஆன்சர் இஸ் 1024 kilometers. That is a Bhubaneswar. And which two stations are farther apart? Gauhati and Dimapur or Bhubaneswar and Jabalpur. Answer is Bhubaneswar and Jalpaiguri road. இதுதான் வந்து ஆன்சர். What is the distance between Gauhati and Coimbatore junction? கவுஹாத்திக்கும் கோயம்புத்தூருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கவுஹாத்தி வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 556 கிலோமீட்டர்ஸ். கவுஹாத்தி வந்து 556 கிலோமீட்டர்ஸ். கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து நம்மளுக்கு 3675 கிலோமீட்டர். ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாமா? இப்ப நம்ம that is 3675 minus 556 கிலோமீட்டர் சப்ராக்ட் பண்றோம். ஓகே, 5ல 6 போகாது, அதெல்லாம் பாரோ பண்ணிக்கிறோம். இங்க என்ன வருது? 15 ஆயிடுது. இங்க என்ன வருது? 6 வருது. 15ல 6 போச்சுன்னா 9, 6ல 5 போச்சுன்னா 1, 6ல 5 போச்சுன்னா 1, நெக்ஸ்ட் 3. அப்ப எவ்வளவு வரும்? 3119. the distance between Gauhati and Coimbatore junction. Answer என்ன வருது? that is answer is 3119 கிலோமீட்டர். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் the world of small things அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை எப்படி பண்ணா? ஸ்ப்ரவுட்ஸ். ஓகே, ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்றது வந்து விதை முளைக்குது இல்லையா? ஸ்ப்ரவுட் முளை விடுறதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஸ்ப்ரவுட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்மால் ஸ்க்ரூவோட டிஸ்டன்ஸ் ஒன்னுத்துக்கும் இன்னொன்னுக்குள்ள அந்த ரொட்டேஷன் இருக்கு இல்லையா? அது ஸ்மால் ஸ்க்ரூஸ். அதே மாதிரி நெயிலோட டிஸ்டன்ஸ். ஓகே, அதுதான். How can we measure small things like one shown here? இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்? ஓகே, பெருசா இருக்கிறது சென்டிமீட்டர் சொல்றோம், மீட்டர் சொல்றோம், கிலோமீட்டர்னு சொல்லுவோம். சின்ன சின்ன திங்ஸ் எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்? Look at the scale. Do you notice the small marks between 1 centimeter and 2 centimeter? இது சின்ன ஸ்கேல். இந்த சின்ன ஸ்கேல் ஸ்மால் மார்க்ஸ் பிட்வீன் 1 centimeter and 2 centimeter குள்ள டிஸ்டன்ஸ பாத்திருக்கீங்களா? இது 1 centimeter, இது 2 centimeter. இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாத்திருக்கீங்களா? கவுண்ட் how many marks are there between 1 and 2. என்ன வரலாம்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? கவுண்ட் how many marks are there between 1 centimeter and 2 centimeter. எவ்வளவு இருக்கு? 10 மார்க்ஸ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். 1 centimeter is divided into 10 equal parts. அப்ப இது வந்து 1க்கும் 2க்கும் நடுவுல 1 centimeter இருக்கு. இந்த 1 centimeter எத்தனால டிவைட் ஆயிருக்கு? 10 ஆல டிவைட் ஆயிருக்கு. each part is called 1 millimeter. அப்ப இந்த 1த்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இப்ப 1க்கும் 2க்கும் நடுவுல 10 பார்ட்ஸ் இருக்கு. அப்ப ஒரு பார்ட் என்னன்னு சொல்லணும்னா மில்லிமீட்டர். இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யூனிட். சோ 1 millimeter அப்படின்றது எப்படின்னு சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது இங்க m, அடுத்து இருக்கிறது இந்த m. அப்ப mm அப்படின்னா மில்லிமீட்டர். இங்க கொடுத்திருக்காங்களே 1 centimeter is equal to 10 millimeter. அப்ப 10 millimeter is equal to எவ்வளவு வரும்னு சொல்லுவோம்? 1 centimeter. otherwise 1 centimeter is equal to எத்தனை வரும்? 10 millimeter. அப்ப ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? இங்க நம்ம புதுசா படிக்கிறது 10 millimeter. இப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 10 millimeter is equal to 1 centimeter.
அதே மாதிரி 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அதே மாதிரி 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ்லயும் வச்சுக்கலாம். ஓகே, சோ இதுதான் மெயின். இந்த ஈஸியா இந்த மூணுத்தையும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம கால்குலேஷனுக்கு ஈஸியா பண்ணிடலாம். சோ 10 millimeter equal to 1 centimeter, 100 centimeter equal to 1 meter, 1000 meter is equal to 1 kilometer. அப்ப smallest unit எதுன்னு பார்க்கும்போது millimeter. These small marks between any 2 centimeter marks help to measure the smaller lengths. Thus it adds to the precision is measurement. Next, let us measure அப்படின்ற டாபிக்ல இது சில ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதை டூ இட் யுவர் செல்ஃப், நீங்க பண்ணுங்க. இந்த ஹோம்ஒர்க் வந்து நீங்களாவே ஸ்கேல் வச்சுக்கிட்டு சின்ன ஸ்கேல் வச்சுட்டு நம்ம மெஷர் பண்ண போறோம். எந்த மெஷர்? இந்த டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் இல்லையா, இது ரெண்டத்தையும் மெஷர் பண்ணி இங்க எழுதணும். அதே மாதிரி இங்க மெஷர் பண்ணி இதுல போடணும். அதே மாதிரி இது உங்களுக்கு நீங்க செல்ஃபா இதை நம்ம பண்ணணும், மெஷர் பண்ணி போடலாம். மெஷர் த ஹெல்ப் தட் இஸ் லைன்ஸ் இன் த டிசைன் அண்ட் ரைட் த மெஷர்மெண்ட்ஸ் இன் சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர். இப்ப சில சென்டிமீட்டர்ல வரும், சிலது மில்லிமீட்டர் வரும். அதாவது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒன்னுத்துக்கும் இன்னொருத்துக்கும் நடுவுல இருக்கிற 10 காலமா கரெக்டா மெஷர் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 20, அதாவது வந்து 20 சென்டிமீட்டர், அது வந்து என்னன்னு சொல்லலாம் 2 மில்லிமீட்டர். அது மாதிரி நம்ம மெஷர் பண்ணி சென்டிமீட்டர்லயும் மில்லிமீட்டரையும் எழுத சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஹோம்ஒர்க், டூ இட் யுவர் செல்ஃப். Let us do அப்படின்ற டாபிக்ல soak some seeds of whole moong or black white chana overnight. ஓகே, நம்ம முளைக்கட்டின பயிர் எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது நைட்ல என்ன பண்ணுவோம், ஊற வைப்போம் இல்லையா, மூங் டால். ஓகே, மூங் டாலையும் அதே மாதிரி என்னன்னு சொல்லுவோம், பிளாக் ஆர் ஒயிட் சன்னா. ஓகே, அதாவது கருப்பு கொண்ட கடலை இல்ல வெள்ளை கொண்ட கடலை, இல்லைன்னா என்னன்னு சொல்லுவோம் மூங் டால். ஓகே, அதாவது வந்து பச்சை பயிர் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நைட்ல ஊற வச்சு வைக்கிறோம், ஓவர் நைட் ஊற வச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் டேக் தம் அவுட் அண்ட் wrap them in a moist cloth. அது வந்து நல்ல தண்ணி வடிச்சு எடுத்துட்டு என்ன பண்றோம், ஒரு ஈரமான துணியில அது உள்ள போட்டு என்ன பண்றோம், நம்ம முளைக்கிறதுக்காக வைக்கிறோம். ஓவர் த நெக்ஸ்ட் 4 days டேக் அவுட் 1 seed each day and measure the length. அதாவது வந்து ஓவர் த நெக்ஸ்ட் 4 days, ஒரு 4 நாள் கழிச்சு டேக் out 1 seed each day. ஒவ்வொரு நாளையும் seed எடுத்து நம்ம பார்க்கிறோம். measure the length of sprout. For ease of measurement, that is, you can either place or seed on a paper and mark the length of the sprout or use the thread to find out length. இந்த length நம்ம என்ன பண்ண எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஜஸ்ட் ஒரு thread வச்சு கண்டுபிடிங்க. You can either place the seed on a paper, அந்த seed ஒரு பேப்பர் மேல வச்சு ஜஸ்ட் அதோட லென்த் மார்க் பண்ணிட்டு, அதர்வைஸ் ஒரு thread வச்சு அதை மார்க் பண்ணிட்டு அந்த thread கொண்டு போய் ஸ்கேல்ல வச்சு நாங்க மெஷர் பண்ணுங்க. ஏன்னா மில்லி மீட்டர்ல தான் இருக்கும். ஏன்னா சின்னதா ஸ்ப்ரவுட் அப்படின்றது ஒரு செடி வந்து அதாவது வந்து விதை முளைக்கிறத மெஷர் பண்ண சொல்லிருக்காங்க. டே 1ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் ஆஃப் த ஸ்ப்ரவுட் இன் மில்லிமீட்டர் டே 1ல எவ்வளவு இருக்கு, ஒரு 4 நாள் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா டே 1ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 5 மில்லிமீட்டர் இருக்கு. டே 2ல எவ்வளவு வரும் அப்படின்னு பார்க்கும்போது 9 மில்லிமீட்டர் வரும். நெக்ஸ்ட் டே 3ல அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 12 மில்லிமீட்டர். டே 4ல என்ன வரும் நம்மளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 மில்லிமீட்டர் வரும். இந்த மாதிரி இது லென்த் எக்ஸாம்பிள் தான், நம்ம மெஷர் பண்ணி எழுதணும். Let us draw அப்படின்ற டாபிக்ல நெக்ஸ்ட் டிரா பண்ண சொல்லிருக்காங்க. Draw lines of the following lengths in your notebooks using a scale. லென்த் வந்து ஸ்கேல மெஷர் பண்ணி என்ன பண்ண சொல்லிருக்காங்க, நம்மளே வரைய சொல்லிருக்காங்க. Draw the lines of the following lengths in your notebooks using the scale. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர். அப்ப தட் இஸ் 5.5 அப்படின்னு சொல்லிருக்காங்க. 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர். இதான் ஸ்கேல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், 0 இருக்கும். நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 5. ஓகேவா? இப்போ 5 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இது நடுவுல ஒன்னுத்துக்கும் இன்னொன்னுக்கு நடுவுல எவ்வளோ 10 இருக்கும் மில்லிமீட்டர். 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் 6, 7, 8, 9, 10 இங்க வந்துச்சு இல்லையா 1 சென்டிமீட்டர். இது 1 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். ஓகேவா? Draw lines of the following length in your notebooks, that is using a scale வச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர். இது வரைக்கும் லென்த் 5 சென்டிமீட்டர் 0 to 5 சென்டிமீட்டர் லென்த் டிரா பண்ணோம். 5 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர் 0 to 5 இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்னு சொன்னோம் 5 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். 5 மில்லிமீட்டர் இதுதான். அதாவது வந்து 5 சென்டிமீட்டர் இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். திஸ் ஒன் இஸ் 5 சென்டிமீட்டர். 5 மில்லிமீட்டர் 5.5 1 2 3 4 5 இதுதான் 5.5. ஓகே, தட் இஸ் 5 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் இதுதான் 5.5. இதுதான் இங்க இருந்து இங்க ஸ்டார்ட் பண்றது 5.5. நெக்ஸ்ட் 3 சென்டிமீட்டர் அண்ட் 6 மில்லிமீட்டர். இதே மேல மெஷர்மெண்ட் பாக்குறோம். 3 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர். மேல ஸ்கேல பார்க்கலாமா? 3 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர்.
இது இருக்கு இல்லையா 3 சென்டிமீட்டர், இங்க இருந்து 0ல இருந்து இது வரைக்கும் 3 சென்டிமீட்டர், 6 மில்லிமீட்டர்னா இது வரைக்கும் வரும். இதுதான் 3.6. இந்த மாதிரி நம்மள டிரா பண்ணணும். இது 3.6. மேல ஸ்கேல் வச்சு பார்த்து நம்ம போடலாம். நெக்ஸ்ட் 8 சென்டிமீட்டர் அண்ட் 3 மில்லிமீட்டர். எயிட் சென்டிமீட்டர் அண்ட் 3 மில்லிமீட்டர்னா இங்க என்ன வரும்? தட் இஸ் 7. இங்க 8 வச்சுக்கலாம். இது 9, இது 10 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ தட் இஸ் 8 சென்டிமீட்டர் 3 மில்லிமீட்டர்னா 8.3. இது வரைக்கும் 8 சென்டிமீட்டர். 0 to 8 வந்து 8.3 வரும்போது 1 2 3 4 5. இது 3. அப்ப இது வரைக்கும் this is 8.3. நெக்ஸ்ட் 36 மில்லிமீட்டர் அப்படின்றது எவ்வளவுனா 3 சென்டிமீட்டர் 6. 3.1 2 3 4 5. நெக்ஸ்ட் 6 7 8 9. அப்ப இங்க வந்து 3.6. 5.5 8.3. நெக்ஸ்ட் 3.6 தான் என்னன்னு சொல்றோம் 36 மில்லிமீட்டர். அப்ப இது என்ன எழுதிக்கணும் நம்ம 30 மில்லிமீட்டர் பிளஸ் 6 மில்லிமீட்டர். 30 மில்லிமீட்டர் எவ்வளவு 3 சென்டிமீட்டர் பிளஸ் 6 மில்லிமீட்டர். அதே மாதிரி 67 அப்படின்றது என்னன்னா 6 சென்டிமீட்டர். இங்க இருக்கு இல்லையா 6. 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்துருச்சு. இப்ப 6.7 எங்க வரும்? இங்க வரும். This is 6.7. First 5.5, next 3.6, third one 8.3, fourth one 3.6, fourth one 3.6, fifth one 6.7 millimeter. இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்மளே டிரா பண்ணணும். நான் ஒரே ஸ்கேல்லே டிரா பண்ணிக்க, நீங்க தனித்தனியே ஒவ்வொன்றத்தையும் மெஷர் பண்ணி டிரா பண்ண சொல்லிருக்காங்க. டிரா லைன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் லென்ஸ் இன் யுவர் நோட்புக்ஸ் யூசிங் எ ஸ்கேல். ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணணும். How did you draw lines of lengths of 36 millimeter and 67 millimeter? Share your thoughts in the class. Okay, 36 millimeter, 67 millimeter எப்படி நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னா 36 millimeterன்றது எவ்வளோ 3 centimeter. That is 3 centimeter 6 millimeter. 67 millimeterன்றது 6 centimeter 7 millimeter. அப்படின்றத மெஷர் பண்ணோம் அப்படின்றது just share your thoughts in the class. Different relationship between different units. இது எல்லாத்துக்கும் யூனிட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் யூனிட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாம் முன்ன பார்த்தோம்ல 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். Fill in the blanks appropriately if the double numbers are given below. Fill in the blanks appropriately in the double number lines given below. Double number lines இது ஒரு லைன் இருக்கு, இது ஒரு லைன் இருக்கு. இதெல்லாம் நம்மள fill up பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நமக்கே தெரியும் that is 10 மில்லிமீட்டர் அப்படின்றது எவ்வளவுனா 1 சென்டிமீட்டர். அதாவது 1 சென்டிமீட்டர்ன்றது எவ்வளவு வரும் 10 மில்லிமீட்டர். ஓகே, அதே மாதிரி இப்ப 1 7ஆல மல்டிப்ளை பண்ணா 7 சென்டிமீட்டர் வந்துச்சு. 7 சென்டிமீட்டர்னா எவ்வளவு வரும் 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர்னா 7 சென்டிமீட்டர் அப்ப என்ன வரும் 7 10ஆல மல்டிப்ளை 70 மில்லிமீட்டர். அப்ப 10 மில்லிமீட்டர் 7ஆல மல்டிப்ளை பண்ணா 70 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் 15 சென்டிமீட்டர் வந்ததுன்னா எவ்வளவு வரலாம் நம்ம 150 மில்லிமீட்டர். அதே மாதிரி 250 மில்லிமீட்டர்ன்றது எவ்வளவு தட் இஸ் 25 சென்டிமீட்டர். அதே மாதிரி 320 மில்லிமீட்டர்ன்றது 32 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 450 மில்லிமீட்டர்ன்றது 45 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர்ன்றது 500 மில்லிமீட்டர். மில்லிமீட்டர். அப்படி இல்லைன்னா மீட்டர்ல போனோம்னா தட் இஸ் மில்லிமீட்டர்னா 500, மீட்டர்னா 0.5 மீட்டர். 0.5 மீட்டர். சப்போஸ் மில்லிமீட்டர்னா 500 மில்லிமீட்டர், மீட்டர்ல கேட்டாங்கன்னா 0.5 மீட்டர். நெக்ஸ்ட் இங்க மீட்டர் கொடுத்துட்டாங்க. மீட்டர்ன்றது எத்தனை சென்டிமீட்டர் இங்க மீட்டர்ல இருக்கு, இது மீட்டர்ல இருக்கு. ஒரு மீட்டர்ன்றது எவ்வளவு வரும் நம்மளுக்கே தெரியும் 100 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர்ன்றது ஒரு மீட்டர். அப்போ 1 into 4 4 மீட்டர். 4 மீட்டர்ன்றது எவ்வளவு வரும் நம்மளுக்கு இங்க 100 சென்டிமீட்டர் 4ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வரும் 400 சென்டிமீட்டர். 4 மீட்டர் into 100. 4 மீட்டர் into 100 வந்து மீட்டர். 100 into 4 400 சென்டிமீட்டர். 100 into 10. 100 into 10 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு that is 1000 சென்டிமீட்டர். 10 மீட்டர்ன்றது எவ்வளவு 1000 சென்டிமீட்டர். அதாவது 1 மீட்டர் is equal to
100 centimeter. 10 meter is equal to 1000 centimeter. 1200 centimeter எவ்வளவு வரும்? 12 meter. அதே மாதிரி 1400 centimeter 14 meters. 1700 17 meters. 21 meter அப்படின்றது எவ்வளவுன்னா that is 2100. 21 meter that is 2100 centimeter. Similarly இங்கேயும் யூனிட் கன்வர்ஷன் தான். அதாவது 1000 மீட்டர் எவ்வளவு? 1 கிலோமீட்டர். 1000 மீட்டர் எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 1 கிலோமீட்டர் எவ்வளவுனா இங்க ஏரோ மார்க் கொடுத்திருக்காங்க பாருங்க. 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். அதே மாதிரி இன்ட் 9 1 கிலோமீட்டர் 9 ஆல மல்டிப்ளை பண்ணா 9 கிலோமீட்டர்ஸ். அப்ப இது எத்தனை இது 9 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 9 கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது that is 9000 meters. 9000 meters. 9000 meters. அப்ப இன்ட்டு இது என்ன பண்ண போறோம்? மறுபடியும் 1000 ஆல் மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே 25 into 1000 எவ்வளவு வரும்? எத்தனை மீட்டர்? 25000 மீட்டர். இங்க 41000 மீட்டர் எவ்வளவு வரும்? 41 கிலோமீட்டர். 55000 மீட்டர் 56000 மீட்டர் 67 கிலோமீட்டர். 82 கிலோமீட்டர் 82000 மீட்டர் என்ன வரும்? that is 82 கிலோமீட்டர்.